ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, உன்கிட்ட ஒரு முக்கியமான உண்மையை சொல்வதற்காக தான் இந்த வராகி அம்மா மறுபடியும் உன்னை தேடி வர்றேன். நான் பல முறை உனக்கான நல்லதை சொல்ல போதெல்லாம் நீ அதை கேட்காம கடந்து போயிட்ட. அதனாலேயே பல நல்ல விஷயங்களை நீ தவற விட்டுட்டு உன் வாழ்க்கையில் நடக்காமல் போயிடுச்சு. இந்த முறையும் நான் உனக்கு சொல்ல வர்றதையும் கொடுக்க வருவதையும் தவற விடாம முழுவதுமாக கேட்டு அதன்படி உன் வாழ்க்கையை அமைச்சிக்கும் போது எல்லாமே சரியாக மாறிடும் என் செல்லமே. ஆரம்பத்தில் எல்லா விஷயங்களிலும் நீ முயற்சி செய்ய ஆரம்பிக்கும் போது இது நடக்குமா, இது முடியுமா, இது சாத்தியப்படுமான்னு பல சந்தேகங்கள் வரலாம். ஒவ்வொரு விஷயமும் உனக்கு கஷ்டமாக கூட இருக்கலாம். இது நம்மால் முடியாதுன்னு கூட உனக்கு தோணலாம். ஆனால் உன் மனசில் அசைக்க முடியாத நம்பிக்கை மட்டும் வந்துடுச்சுன்னா உனக்கு சாத்தியம் இல்லாதது நடக்காததுன்னு எதுவுமே கிடையாது என் செல்லமே. இந்த வைராகியத்தோட உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சின்னா எல்லாமே சத்தியமாக உனக்கு சாத்தியமாகும். அதாவது ஒரு விஷயத்தை செய்யணும், ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சு ஜெயிக்கணும் நீ மனசில் உறுதியோட வைராக்கியத்தோடு இருக்கும்போது நீயும் முழு மனசோட அதை நிறைவாக செஞ்சு முடிக்கணுன்ற எண்ணத்தோட அந்த வேலையை செய்யும்போது அது எப்படியாக இருந்தாலும் உனக்கு வெற்றிகரமாக முடிந்தே தீரும். வாழ்க்கையில் எல்லாமே எப்போதுமே ரொம்ப சுலபமாகவும் சிறப்பாகவும் அமைஞ்சிடும் நினைக்காத. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் மிகப்பெரிய வெற்றிகளை வாழ்க்கையில் பெற முடியும். அதுக்காக கஷ்டப்பட நீ தயாராக இருந்துக்கோ என் செல்லமே. கஷ்டப்படுனா 24 மணி நேரமும் வேலை செஞ்சுக்கிட்டும் உழைச்சிக்கிட்டும் முயற்சி செஞ்சுக்கிட்டும் அழுதுகிட்டும் துன்பப்பட்டுக்கிட்டும் இருந்துக்கிட்டே இருக்கணும். நீ மகிழ்ச்சியாக சிரிக்கவோ சந்தோஷப்படவோ கூடாதுன்னு நான் சொல்லலை. மகிழ்ச்சிங்கிறது வேற, முயற்சிங்கிறது வேற. எல்லா விஷயத்துக்காகவும் தொடர்ந்து முயற்சியும் செய்யணும். அதே நேரத்தில் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழவும் செய்யணும். நீ மகிழ்ச்சியை மட்டுமே அனுபவிக்கணும்னு நினச்சினா அப்புறம் முயற்சி செய்ய நேரம் இல்லாமல் போயிடும். தொடர்ந்து முயற்சி மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அனுபவிக்க நேரம் இல்லாமல் போயிடும். அதனால் முயற்சி மகிழ்ச்சி இரண்டுமே வாழ்க்கையின் ஒரு பகுதி. ரெண்டையுமே சரிநிகர் சமானமாக சந்தோஷமாக அனுபவிக்கணுன்ற எண்ணத்தோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கும் போது வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு சரியாக சிறப்பானதாக வெற்றியை கொடுப்பதாக ஆகிடும். நீ எதுக்காக எப்போ வேணும்னாலும் காத்திருக்கலாம். ஆனால் நேரம் ஒருபோதும் உனக்காக காத்திருக்காது. அது வாய்ப்புகளை உன் கண்களில் காட்டும்போது உனக்கான நேரத்தை கொடுக்கும்போதே வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான வேலைகளை செஞ்சு முடிச்சிடணும். இப்போ கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறேன், இப்போ கொஞ்ச நேரம் சும்மா உட்காந்துக்கிறேன், இப்போ சிரிச்சுக்கிறேன், இப்போ சந்தோஷப்பட்டுக்கிறேன், அப்புறமா நான் உழைக்கிறேன் முயற்சி செய்கிறேன்னு சொன்னால் உனக்காக நேரம் காத்திருக்காதல்லவா. எந்த நேரத்தில் எதை செய்யணுமோ அந்த நேரத்தில் அதை செஞ்சு முடிச்சுட்டு அப்புறமா நீ நிம்மதியாக சந்தோஷமாக ஓய்வெடுக்க உட்காரு. உடலில் ஏற்பட்ட காயத்தின் வலியை கூட மனிதர்களால் பொறுத்து கொள்ள முடியும். ஆனால் தனக்கு பிடிச்சவங்க யாராவது ஒருவர் ஒரு கடுமையான வார்த்தையை சொல்லிட்டா அதன் வலி தாங்க முடியாததாக இருக்கும் என்பது உனக்கே தெரியும் தானே. எப்பவுமே நீ எல்லார்கிட்டையும் பொறுமையாக பேச கற்றுக்கோ. அடுத்தவங்க முன்னால் பேசுவதற்கு முன்பாக அவங்களுடைய சூழ்நிலை என்ன, ஒரு விஷயத்தை சொன்னால் அவங்க என்ன யோசிப்பாங்க, எப்படி யோசிப்பாங்கலாம் யோசிக்காம கடுமையாக வார்த்தைகளை வாரி வீசி விட வேண்டாம். எப்போவுமே நம்ம சொல்கிறத எதிரில் இருக்கவங்க சரியாக புரிஞ்சுக்கிறாங்களான்ற அந்த கவனம் உன் மனசுல ஓடிக்கணும். ஏன்னா நீ சாதாரணமாக ரொம்ப யதார்த்தமாக சொல்லக்கூடிய சில வார்த்தைகளை கூட எதிரில் இருக்கவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உன்னை எதிரியாக நினைக்கவும் அல்லது அவங்கள நீ குத்தி காட்டி பேசுகிறியோ அவங்கள மட்டம் தட்டி பேசுகிறியோன்னு நினைக்கவும் பல வாய்ப்புகள் இருக்குது. அப்புறமா பேசிட்டு நீ எத்தனை முறை போய் மன்னிப்பு கேட்டாலும் அவங்க மனசில் உன் பேச்சால் ஏற்பட்ட காயங்கள் ஒருபோதும் மாறாது. அந்த காயத்துக்கு உன்னால் மருந்து போடவும் முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கோ. மனசில் காயத்தோடும் கஷ்டத்தோடும்
வாழ்க்கையில் பிரச்சனையோடும் வறுமையோடும் இருக்கும் மனிதர்கள் யாராவது ஒரு சின்ன வார்த்தை சொன்னாலும் அது தன்னை குத்தி காட்டி பேசுகிறாங்களோன்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள் வரலாம். முக்காவாசி உன் வாழ்க்கையில் வர்ற பிரச்சனைகளுக்கு காரணம் வேறு யாரும் அல்ல, நீயாகத்தான் இருப்பாய்னு புரிஞ்சுக்கிட்டு எந்த பிரச்சனைகளையும் உனக்கு நீயே உருவாக்கிக்காம எல்லா விஷயங்களையும் யோசித்து செய்ய ஆரம்பி. பின்விளைவுகளை பற்றி யோசிக்காம அவசரமாக ஏதாவது தப்பு செஞ்சுட்டு அப்புறமா பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறத விட ஆரம்பத்திலேயே கவனமாக இருக்க கற்றுக்கோ. இப்படி உன் வாழ்க்கைக்கு தேவையான உண்மைகளையும் வாழ்க்கை எப்படி வாழணுங்கிற விஷயங்களையும் சொல்லி கொடுப்பதற்காக தான் இந்த வராகியம்மா உன்னை தேடி வர்றேன். இனிமேலாவது எல்லா பக்கமும் இருந்து யோசிச்சு, பேசுகிறவங்க பக்கமும் யோசி, அதை கேட்குறவங்க பக்கமும் யோசிச்சு சிந்திச்சு தீர்க்கமான முடிவெடுத்து நீ காரியத்தில் இறங்கும்போது நிச்சயமாக உனக்கு வெற்றியே கிடைக்கும். இந்த வராகியம்மா நானும் உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்லமே. அடுத்தவங்களை ஏமாற்றி பிழைப்பு நடத்துபவனும், அடுத்தவங்க காசை ஏமாற்றி சொத்து சேர்ப்பவனும், தன்னை நம்பினவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சு வாழ்கிறவனும் அவன் வாழக்கூடிய அதே காலத்திலேயே இன்னொருத்தர் மூலமாக ஏதோ ஒரு வகையில் மிகப்பெரிய தண்டனையை அனுபவிப்பாங்க. அப்படிதான் இத்தனை நாளாக உன்னை கஷ்டப்படுத்தினவங்களும் இப்போது உன்னை ஏமாத்துறவனும் அதற்குரிய தண்டனையை என்கிட்ட இருந்து பெற போகிறாங்க. யார் தவறு செஞ்சாலும் கர்மா என்பது நிச்சயமாக அவர்களுக்குரிய தண்டனையை கொடுத்துதானே தீரும். நீயும் எப்பவுமே யாருக்கு நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் அது உனக்கு இரட்டிப்பாக வந்து சேருன்ற ஞாபகத்தை, அந்த விஷயத்தை மனசில் வச்சுக்கோ. நான் சொல்லக்கூடிய வகையில் சில மனிதர்கள் உன் வாழ்க்கையில் இல்லாமல் நீதான் கவனமாக நடந்துக்கணும் என் செல்லமே. உன்னுடைய மதிப்பு தெரியாதவங்களையும் உன்கிட்ட நல்லா பேசிக்கிட்டு அடுத்தவங்க கிட்ட போய் உன்னை பற்றி புறம் பேசுபவர்களையும் ஒருபோதும் உன் கூட நீ சேர்த்து வைக்காதே. ஏன்னா சில பேருக்கு உன் மதிப்பு என்ன, உன் அருமை பெருமை திறமை என்னன்னு தெரியாமல் உன்னை ரொம்ப சாதாரண ஆளாக நினச்சி ரொம்ப அலட்சியமாக பேசுவாங்க. இன்னொரு புறம் சில மனிதர்கள் உன்கிட்ட நல்லா பேசுவாங்க, பழகுவாங்க. உனக்கு நல்லது நினைக்கிறது போலவே நல்லவங்களா சிரித்து பேசிட்டு நீ போன அடுத்த நிமிஷமே இன்னொருத்தர்கிட்ட போய் உன்னை பற்றி குறை சொல்லுவாங்க. இப்படி சந்தர்ப்பத்துக்கும் இடத்துக்கும் சூழ்நிலைக்கும் ஆட்களுக்கும் ஏற்றாற் போல மாற்றி மாற்றி பேசுகிறவங்களையும், தேவைக்கு மட்டுமே உன்னை தேடி வந்து பயன்படுத்திக்கிறவங்களையும் உன் வாழ்க்கையில் நீ அனுமதிக்காதே. பொது இடத்துல 4 பேர் முன்னிலையில் உன்னை தாழ்த்தி பேசுபவர்களையும், உன்னை ஏமாற்றி உன் மூலமாகவே சந்தோஷமாக சுகமாக வாழ்பவர்களையும் நீ ஒருபோதும் உன் வாழ்க்கையில் சேர்த்துக்காதே என் செல்லமே. இந்த வராகியம்மா சொல்படி நீ கேட்டு உன் வாழ்க்கையை வாழும்போது இந்த உலகத்தில் உனக்கு எந்த பிரச்சனையும் வருவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். இந்த உலகில் எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு உறவும் யாருக்குமே நிரந்தரம் இல்லைங்கிறத நான் மறுபடியும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் நீங்கள் சேர்த்து வைக்கிற செல்வங்கள் தான் பெருசு நினைக்கிறீங்க, சொந்த பந்தங்கள்லாம் பாதியில் போயிடுவாங்க நினைக்கிறீங்க. எதுவாக இருந்தாலும், அது சொந்தமாக இருந்தாலும் சரி, செல்வமாக இருந்தாலும் சரி, நீ வாழுகிற வரைக்கும் தான் அது உன் கூட சேர்ந்து வரைக்கும். இந்த உலகத்தில் உன்னை சுற்றி இருக்கிற செல்வம் போலவே சொந்தங்களையும் மதிக்க பழகு. உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களிடம் அன்போடும் பாசத்தோடும் நன்றியோடும் கருணையோடும் நடந்து கொள்ள தயாராக இரு என் செல்லமே. இந்த உலகத்தில் நீ செய்கிற செயல்கள் எல்லாமே எப்போதுமே எல்லார் மனதிலும் நிரந்தரமாக இருக்குன்றதை ஞாபகம் வச்சுட்டு எல்லாருக்குமே நல்லதை செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக நீ இரு. என் வார்த்தைகள் மேலே நீ நம்பிக்கை வைக்கும்போது இந்த வராகியம்மா நானும் உனக்கு துணையாக இருப்பேன். என்ன நடந்தாலும் நீ சோர்ந்து போகக்கூடாது. வாழ்க்கையில் ஜெயிச்சே ஆகணுன்ற ஒரு இலக்கை உனக்காக நிர்ணயித்துட்டு அதை அடைவதற்காக ஓடிக்கிட்டே இரு. சில விஷயங்களை நீ கேட்டவுடனே நான் கொடுக்கலதான், ஆனால் அதை கால தாமதமாக கொடுத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாததாக, நிலையானதாக, நிரந்தரமானதாக உன் கைகளில் நானே கொண்டு வந்து கொடுப்பேன் என் செல்லமே.
என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் மனமுடைஞ்சு போக வேணாம். இந்த சமூகத்தில் எல்லாருமே எல்லாருடைய செயல்களையும் பாராட்டுபவர்களாக இருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு சிலர் உன்னுடைய செயல்களை குறை சொன்னாலும் குற்றம் சாட்டினாலும் அல்லது நிராகரித்தாலும் அல்லது யாராவது உன்னை தூக்கி எறிந்தாலுமே கூட அதை பார்த்து மனமுடைஞ்சு போகாத. நிச்சயமாக உனக்கான உயர்வான இடத்தை நான் கொடுப்பேன்னு உறுதியோட நம்பிக்கையோட இரு. கூடிய சீக்கிரம் நீ நினச்சதை விட உன் வாழ்க்கையில் உயர்வையும் நல்ல மாற்றத்தையும் கொடுத்து நிம்மதியாக நீ வாழ்வதற்கான எல்லா விஷயங்களையும் இந்த வராகியம்மா நான் செஞ்சு கொடுப்பேன். இப்போதைய உன்னுடைய சூழ்நிலை கண்டிப்பாக மாறத்தான் போகுது. எப்போவுமே எல்லாருடைய வாழ்க்கையிலும் எல்லா சூழ்நிலைகளையும் ஒரே மாதிரி இருக்காதுங்கிறத புரிஞ்சுக்கோ. நல்லா ஆடம்பரமாக வாழ்கிறவங்க காசே இல்லாமல் கஷ்ட காலத்துக்கு போனவங்களும் இருக்காங்க. ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்து பிள்ளைங்க வளர்ந்து பெருசாகி உயர்ந்த இடத்துக்கு போனவங்களும் இருக்காங்க. அப்படிதான் கஷ்டத்தோடையே போராடி வாழ்ந்துக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் இப்போது எல்லாவற்றையும் சிறப்பாக கொடுப்பதற்கு இந்த வராகியம்மா நான் வந்திருக்கேன். எப்போவுமே எந்த சூழ்நிலையிலுமே நீ மனசு உடைஞ்சு போகிறதோ மனசு சோர்ந்து போகவோ கூடாது என் செல்லமே. யாராவது ஒருத்தர் புத்திசாலியாவோ திறமைசாலியாவோ இருக்கும்போது அவங்கக்கிட்ட இருக்க திறமை நம்மக்கிட்ட இல்லையேன்னு பற்றி யோசிக்காம அவங்கக்கிட்ட இல்லாதது உன்கிட்ட என்ன இருக்குன்னு யோசிச்சு பார்த்து அதை கொண்டு உன் வாழ்க்கையை மெருகேத்து. காலம் உன் கையில் வரும். அனைத்தையும் உனக்கு வெற்றிகரமாக முடித்து கொடுக்க இந்த வராகியம்மா நான் இருக்கேன். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் எப்படியாவது உன் வாழ்க்கையில் நீ ஜெயித்தே தீருவாய். அனைத்தையும் உனக்கு சிறப்பாக செய்து தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவுமே கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. எப்போவுமே உன் வாழ்க்கையில் நீ யாரையும் குறைச்சி மதிப்பிடுவதோ அது அல்லது அலட்சியம் செய்யவோ வேணாம். ஏன்னா இன்னைக்கு நீ யாரை ரொம்ப சாதாரணமாக அலட்சியமாக நினைக்கிறியோ நாளைக்கே அவங்க நல்ல நிலைமைக்கு உயர்ந்து போய் நீ அவர்களிடம் மண்டியிட வேண்டிய சூழ்நிலை கூட உருவாகலாம். அதனால தான் யாரையுமே மட்டமாக நினைக்கிறதோ அலட்சியமாக பேசவோ வேணான்னு சொல்கிறேன். எப்போவுமே உன்னுடைய செயல்கள் சரியாகவும் சிறப்பானதாகவும் உயர்வானதாகவும் இருக்கும்படி பார்த்துக்கோ. நீ செய்கிற செயல்களுக்கெல்லாம் நிச்சயமாக உனக்கான பலனை இந்த வராகியம்மா உன் கைகளிலேயே கொண்டு வந்து கொடுப்பேன். நல்லது கெட்டது நீ எதை செஞ்சாலும் ஏதாவது ஒரு வடிவத்தில் மறுபடியும் அது உன்னிடமே வந்து சேருங்கிறத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. உன் செயல்கள் எல்லாவற்றிற்கும் வெற்றியை கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்கணுன்றது தான் என்னுடைய ஆசையும். அதுக்காக தானே மறுபடியும் நான் உன்னை தேடி தேடி ஓடி வர்றேன். இந்த குறுகிய கால மனித வாழ்க்கையில் மற்றவங்க எல்லாருக்கும் நன்மையவே செஞ்சு நல்ல பிள்ளையாக மட்டும் நீ வாழ பழகு. உன்னால் யாராவது கெட்டு போனாங்கனோ அல்லது உன்னுடைய செயல்களால் ஒருத்தர் கஷ்டப்பட்டாங்கனோ நீ ஒருபோதும் இருக்கக்கூடாது. அடுத்தவங்களுக்கு கெடுதல் செஞ்சு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்வதை விட கடுகளவு கூட யாருக்கும் கெட்டது நினைக்காம நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு ஒழுக்கமாக நேர்மையாக வாழ்பவனை தான் எனக்கு மிகவும் பிடிக்கும். நீ எப்போவுமே உன் வாழ்க்கையை யாருடைய வாழ்க்கையோடு ஒரு சிறு கடுகளவுக்கு கூட ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு நீ யாரை பார்த்து இவங்க நல்லா வசதியாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க, ஆடம்பரமாக இருக்காங்க நினைக்கிறியோ அவங்க கடைசி காலத்தில் அவர்கள் செய்த தவறுக்கான தண்டனையை பெற்று அழிவை தானே தேடிக்கொள்வார்கள். ஆனால் நீ அப்படி கிடையாது. நான் உனக்கு துணையாக இருந்து நல்ல வாழ்க்கையை தரப்போகிறேன்.